வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ப்ராப்பர்ட்டி அட்வைசர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லேஅவுட் லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா செக் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். நம்பர் 1, அப்ரூவல் லெட்டர். லேஅவுட்டுக்கு டிடிசிபி, சிஎம்டிஏ, ரெரா அப்ரூவல் இருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்க. அப்ரூவல் நம்பர் கண்டிப்பா இருக்கும். நம்பர் 2, லேஅவுட் பிளான். கவர்மெண்ட் அத்தாரிட்டி அப்ரூவ் பண்ணின அபிஷியல் லேஅவுட் மேப்பான்னு செக் பண்ணுங்க. உங்க பிளாட் நம்பரை பிளான்ல மார்க் பண்ணுங்க. நம்பர் 3, பட்டா அண்ட் சிட்டா. பட்டா அப்படின்றது லேண்டோட ஓனர்ஷிப் சர்டிபிகேட். யார் ஒரிஜினல் ஓனர்னு ப்ரூவ் பண்ணும். சிட்டா அப்படின்றது உங்களோட லேண்டோட டைப், அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்டா ரெசிடென்ஷியல் லேண்டான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்க லேஅவுட்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஹவுஸ் பில்ட் பண்ண எலிஜிபிளான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஈசி. லேஅவுட் லேண்ட் மேல லோன் கேஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட். இந்த பேரண்ட் டாக்குமெண்ட் ப்ரீவியஸ் 20 to 30 இயர்ஸோட ஓனர்ஷிப் ஹிஸ்டரியை காட்டும். லேஅவுட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி லேண்ட் யார் ஓனர் அப்படின்றத நமக்கு தெரிவிக்கும். ஸோ வித்தவுட் பேரண்ட் டாக்குமெண்ட் லேஅவுட் அப்ரூவல் கிடைக்காது. ஸோ ஜெனுன் ஓனர்ஷிப்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக நம்மளுக்கு பேரண்ட் டாக்குமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேரண்ட் டாக்குமெண்ட் கிளியர்னா உங்கள் லேஅவுட் லேண்ட் சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட். நன்றி.